பூக்காத மரங்கள் மேக பூச்சொரி காய்காத மரங்கள் மேக கணீஸ்வரி அந்த நாளோக பட்டணிய ஏசுங்க நல்ல செழிப்பு ஆட்டகாளி எட்டுவியார் ஆட்டகாளி எட்டுவியார் உடனே பிறந்திருக்க பட்டணத்திலே நாகமூடி ராஜமன்னனுக்கு நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் கல்லூரணிய ஆண்டவராலே தாயாக வெட்ட முப்படாதியம்மா மாரியம்மா அப்படி அட்டகால் 8 பேர்களும் பிறந்த பொழுது சரி பூக்காத மரங்கள் எல்லாம் மூத்து மிக பூச்சொரிய காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக கனிச்சொரிய அப்படி நாகலோக வட்டணமே செல்வ செழிப்பாக இருக்கிறது. சரி அதான் தாத்தா என்னம்மா ஒரு பிள்ளை பிறக்கணும் சொன்னா அந்த பிள்ளை நல்ல நேரத்துல பிறக்கணும், நல்ல டயத்துல பிறக்கணும். நல்ல நேரம் நல்ல லக்கணத்துல பிறந்தாதான் பிள்ளை நல்லா இருக்கும், பெத்தவங்க நல்லா இருப்பாங்க. நல்ல நேரத்துல பிறந்துன்னு சொன்னா ஏப்ப குடும்பத்துல யோகம் வந்து அப்படி அடிக்கும். பிள்ளை பிறந்தா பிள்ளை பிறக்கணும் பிள்ளை அப்படிம்பாங்க அப்படின்னு பேசுவாங்க. சரி அப்படி இல்லாம ஒரு பிள்ளை பிறந்து வர பிள்ளை எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் குடும்பத்தையே ஆட்டி படைச்சிட்டாம்னு வச்சுக்கிடுங்க. அப்ப அந்த பிள்ளை சாவது வரைக்கும் அந்த பிள்ளை கெட்ட பேர் தான். அந்த பிள்ளைய பெத்ததுக்கு பெக்காம இருக்கலாம் நினைப்பா. ஆமா அதே போலவே நாகலோக வட்டணத்தில் அட்டகாளி 8 பேர்களும் பிறந்த பொழுது சரி நாகலோக வட்டணமே செல்வ செழிப்பாக இருக்கிறது. அப்படி கல்லூரணி ஆண்டு வரக்கூடிய தாயாக வெட்ட முப்படாதியம் மாரியம்மா அட்டகாளி 8 பேர்களும் பிறந்த பொழுது அம்மாளுக்கு என்ன வந்து பிறந்தது தெரியுமா? அங்கே நாகலோக வட்டணத்தில் முடிராஜ கனி பெண்கொடி அட்டகாளி 8 உடனே பிறந்த முகம் கொண்ட அம்பிகைய முப்பிடாதி வந்து வந்திடம் விஜயநகர் வட்டணத்தில் வந்து பிறந்திடுமா ராஜபூமியிலே அழகு வந்து பிறந்திடுமா அயோத்தி மாவட்டத்திலே அப்படி நாகலோக வட்டணத்திலே கல்லூரணிய ஆண்டவராலே தாயாக வெட்ட முப்படாதி அம்மா மாரியம்மா சந்தன மாரியம்மா காளியம்மா அப்படி அட்டகாளி 8 பேர்களும் பிறந்த பொழுது என்னாச்சு? அம்மாளுக்கு வேம்பு வந்து பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் பம்பை வந்து பிறந்திடுமா பழிக்கு வரணும் மேடையில சிலம்பு வந்து பிறந்திடுமா அவளுக்கு சிவலிங்கம் மேடையில சிவலிங்க பாறையில கால் சிலம்பு பிறந்திடுமா சிற்றெடுக்க தன்னதியில உடுக்கை வந்து பிறந்திடுமா அம்மாளுக்கு உத்திராட்ச பூமியில அழகு வந்து பிறந்திடுமா அயோத்திமா பட்டணத்தில் அப்படி நாகமூடி ராஜமன்னனுக்கு நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் பிள்ளை இல்லாத 2 பேர்களுக்கும் சரி அடுக்கடுக்காக 8 பெண் குழந்தைகள் வந்து பிறந்த பொழுது அதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க 5 பொட்ட பிள்ளை பத்தாலே அரசன் கூட ஆண்டின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்களா? அம்மா செல்போன் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா ஏம்மா உங்களை தான் 5 பிள்ளை பிறந்தா அரசன ஆண்டி 8 பிள்ளைய பிறந்திருக்க எப்படி இருக்கு குடும்பம்? 5 பெண்ணு பெத்தா அரசன ஆண்டியா போயிருவானோ? அது அந்த காலம். இந்த காலத்துல ஒரு பொட்ட பிள்ளை பெத்தாலே ஆண்டியா தான் போகும். 8 பொட்ட பிள்ளை பிறந்தா 8 பிள்ளைய 8 குழுல சேர்த்து விட்டு துட்டு சம்பாத்தியம் பண்ணிடலாம்.
குழுல சேர்க்கணுமா? ஆமா குழுல சேர்த்து விட்டுறணும். குழு மகளிர் சுய உதவி குழுவுல. அடியா? ஆமா சரிதானே. நல்ல சம்பளம்லாம் இப்போ. அடியா? சரி. அதாவது இந்த காலத்துல ஒரு பொட்ட பிள்ளை பெத்தாலே ஆண்டியா தான் போகணும். ஆமா தங்க வைக்க விலைக்கு எவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு. ஒண்ணு செய்ய முடியாது, வாங்கி போட்டு கட்டி கொடுக்க முடியாத. எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? முடியாது. ஆனா பிள்ளை இல்லாத இருவர்களுக்கும் 12 வருடங்களமா கழித்து பிள்ளை பிறந்ததுனால அதாவது என்ன 12 வருஷமா பிள்ளை இல்லாம ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தான்னு சொன்னா என்னம்மா அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? ரொம்ப சந்தோஷப்படுவாள. அப்பா அப்பேற்பட்ட மான மரியாதையா இருக்கும். ஏப்பா பிள்ளைய பெத்த மகராசி வரான்னு ஏப்பா எவ்வளவு பேரும் பெருமையா இருக்கும். சந்தோஷம்னா இப்படி எல்லாம் இருக்கணும். ஆமா சரி. அப்படி இல்லாம 10ஓட 11 போய் பிறந்தோம்னு சொன்னா எல்லாரையும் மாதிரி நம்மளும் இருந்தோம்னு சொன்னா நம்மள யாரு பாப்பா? அம்மா செல்லிக்கு கூட மரியாதை இருக்காது. வித்தியாசமா இருக்கும்போது தான் எல்லாரும் திரும்பி பாப்பாங்க. ஆமா அதே போலவே நாகலோக பட்டணத்தில நாகமுடி ராஜமணன் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் காளி 8 பேர்களை எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜமணன் நாகக்கண்ணி பெண்கொடி அம்பிகைய முப்பிடா மாறி மாறி பிறந்தவையா அம்பிகைய மாறியா மாறி மெல்ல தானேடு மாறி மெல்ல தானேடு வலது கண்ணோ முத்தமே நடைபழகி அட்டகாளி 8 பேர் அட்டகாளி 8 பேர் அழகுடனே வளர்ந்து பட்டணத்திலே கல்லூரணியே ஆண்டவராலே நாயக வெட்ட முப்படாதியம்மா மாரியம்மா அட்டகாளி 8 பேர்களையுமே மாறி மெல்ல தான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டாள். சரி. ஏந்தி மெல்ல தான் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டாள். தோளிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைவளைக்கி நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக அதாவது என்ன தோளிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைவளைக்கின்னு சொன்னா என்ன அந்த காலத்துல எல்லாம் சரி பாட்டி காட்டு வேலைக்கு போறான்னு வச்சுக்கணுங்களேன் என்ன பண்ணுவாங்க? பிள்ளை என்ன செய்வ தெரியுமா? பிள்ளை என்ன பண்ணுவாங்க? பின்னாடி பிள்ளை சேலையால சரி தொட்டிலா கட்டி போட்டு பின்னாடி பிள்ளை தூக்கி வச்சிருப்பா. 6 மாச பிள்ளை பின்னால சேலையில கிடந்து தொங்கிட்டு கிடக்கும். ஆமா. அந்த அம்மா களை பறிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா. கடல் எடுத்துக்கிட்டு இருக்கும். சரி. உண்டி எடுத்துக்கிட்டு இருக்கும். ஆமா. மிளசெடியில மிளகா பறிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா ஐயா. அந்த காலத்துல குழந்தைய தோல்ல தொட்டில் கட்டி தொடையில போட்டு வளர்த்திட்டு இருக்காங்க. தொடையில நல்லா பருத்தி வளர்த்திருக்காங்க பிள்ளைகளை. நானா 11 வயசு வரைக்கும் தோல்ல தான் கிடந்து வளர்ந்தானா. ஆமா ஐயா. தோல் நல்ல தோல். சரியாவுல தோல். சரி. இந்த காலத்துல அது பேஷனா மாறி போச்சு. சரி. அதாவது இந்த காலத்துல எப்படின்னு சொன்னா கல்யாணம் கட்டின பாவத்துக்கு அந்த ஐயா கழுத்துல என்ன செய்வ தெரியுமா? அந்த அம்மா அவர் தான் சமக்கணும். ஒரு பேபி பேக்கதையும் மாட்டி விட்டுருவா. பேய் பேக்கல தாத்தா பேபி பேக் அடே பேபி பேக்க மாட்டி ஆமா பிள்ளைய தூக்கி வச்சு சரி அந்தால டேப்ப இங்கோட இழுத்து மாட்டிடுவா இந்த டேப்ப பிடிச்சு இங்கோட இழுத்து மாட்டிட்டு என்ன செய்வா? பிள்ளை வாயில ஒரு பால் டப்பா கொடுத்து உட்கார வச்சான்னு சொன்னா பால் டப்பா வாயில கொடுத்து அது பாட்டுக்கு சப்புக்கிட்டு இருக்கும். பிள்ளை அது பாட்டுக்கு இருக்கும். சரி. அந்த காலத்துல அப்படி இருந்தது, இந்த காலத்துல பேஷனா மாறி போச்சு. ஆமா தான் பேய் பேக்கு. அதே போலவே நாகலோக பட்டணத்திலே ஆமா கல்லூரணியே ஆண்டவராலையும் நாயகவட்ட முப்பிடாதியம்மா மாரியம்மா சந்தன மாரியம்மா காளியம்மா சரி அட்டகாளி 8 பேர்களையுமே தங்க தொட்டில வைத்து எப்படி தாளாட்டு பாடுகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? ஆரி ரே ரே ராரோ ராரி ரீ ரீ ரா
பிறந்திடுமா உனக்கு பம்பை வந்து பிறந்திடுமா பழிகு வர்ண சிலம்பு வந்து பிறந்திடுமா சிற்றெடுக்க தன்னதி அழகு வந்து பிறந்திடுமா உனக்கு அழகு வந்து பிறந்திடுமா அயோத்திமா பட்டனே கல்லூரியே ஆண்டவராலய நாகவெட்ட முப்பிடாதியம்மா மாரியம்மா சொந்தன மாரியம்மா சரி அட்டகாளி 8 பேர்களையுமே நாகமுடி ராஜமண நாகக்கண்ணி பெண்குடியானவளும் தங்க தொட்டில்ல வைத்து தாலாட்டு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். தாலாட்டு பாடுதாங்க பிள்ளைக்கு. அதாத்தா அம்மாளோ ராசா விட்டு கண்ணுக்குட்டி அதனால அம்மாளுக்கோ தங்க தொட்டில். தங்கத்தினால தொட்டில். நமக்கெல்லாம் தொட்டில் என்னது? நமக்கெல்லாம் தொட்டில் எனக்கெல்லாம் தொட்டில் அந்த காலத்துல ரேஷன் கடை சேலை. சரி ஆமா என்னம்மா ரேஷன் கடை சேலைய லேசா நினைக்கப்படாது. என்னம்மா ரேஷன் கடை சேலையில தூங்கணும்னு சொன்னா 8 நாள் ஆனாலும் முழிப்பு தட்டாத தூக்கம் அப்பேற்பட்ட தூக்கம் வரும். கண்ணை கட்டிக்கிட்டுலாம் வரும்ல. ஆமா அதே போலவே சரி அதாவது அந்த காலத்துல தாலாட்டு பாட்டு அப்படி படிச்சிருக்காங்க. ஆமா ஆனா இந்த காலத்துல தாலாட்டு எப்படி படிக்காங்க? அதாவது என்ன பெண்களுக்கு 3 விஷயம் முக்கியமா தெரியும். என்ன விஷயம் இல்ல அம்மா? என்ன விஷயம்? என்ன விஷயம் எல்லாம் சொல்லுங்க. பொங்கணும் திங்கணும் தூங்கணும். பொங்கணும் திங்கணும் தூங்கணும். ஆமா அதாவது தாத்தா இந்த பொங்கணும் திங்கணும் தூங்கணுங்கிறத சரி நாங்க தான் சொல்லாமலே செய்வோமே. செஞ்சுக்கிட்டு இருக்கே வீட்டுல. பொங்குனாதான் திங்க முடியும், தின்னாதான் தூங்க முடியும், தின்னத்தானே தூக்கம் வரும். கரெக்ட். வேறு வயிற்றுல படுத்தா உறக்கம் வருமா? வராத. அப்ப இந்த 3 விஷயத்தையுமே என்ன நாங்க சொல்லாமலே செய்வோம். ஆமா அதாவது அந்த விஷயம் தாத்தா சரி பெண்களுக்கு 3 விஷயம் முக்கியமா என்ன தெரியுமா? என்ன விஷயம்மா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சொல்லுங்க. முதல் விஷயம் என்ன? பெண்களுக்கு அம்மி பிடிச்சு மசாலா அரைக்க தெரியணும். அம்மி பிடிச்சு மசாலா அரைக்கணும்ல. தெரியுமா? தெரியும். இப்போ உள்ள பெண்களுக்கு தெரியாத அம்மியே தெரியாது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு. இதாவது ஆமா இந்த காலத்துல எல்லாம் வீட்டுல எந்த வீட்லயாவது அம்மி கிடக்கா? தெரியலையா? இல்லையே. வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கு. மம்மி இவங்க வீட்டுல ஒரு அம்மி கிடக்கு. அம்மி கொலை ஒரு பக்கமும் அம்மி ஒரு பக்கமா கிடக்கு. இப்போ சங்கடப்பட்டு கிடக்கு. அதாத்தா உங்க வீட்டுல அம்மி கிடக்குல்ல? சில பேர் வீட்டுல என்னம்மா அம்மிக்கல் எங்க இருக்கு? அம்மிக்கல் பரவாசல இருக்கு. துணி துவைக்க கல்லா கிடக்கு. துவைக்கக்கூடிய கல்லா இருக்கு. இன்னும் சிலர் வீட்டுல என்ன படி கல்லா கிடக்கு. ஆமா. அப்போ சரி 145. ஆமா முதல் விஷயம் அம்மி பிடிச்சு மசாலா அரைக்க தெரியணும். கண்டிப்பா தெரியணும். ரெண்டாவது விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? பெண்களுக்கு குலவ போட தெரியணும். இப்ப போடுவாங்க இவங்க குலவ போடுவாங்க. போடுங்கம்மா ஒரு குலவ உங்க வாயெல்லாம் பூச்சி வரிய. போடுங்களேன் குலவ ஒரு கொடுக்கல. ஏப்பா அதாவது பெண்களுக்கு குலவ போட தெரியணும்ல.
அதாவது உங்களுக்கு குழவுபட தெரியும். கண்டிப்பா குழவுபடுறது கூச்சப்பட்டு போடாம இருக்காங்க. ஆமா. அப்போ என்ன ரெண்டாவது விஷயம் பெண்களுக்கு குழவுபட தெரியணும். சரி. மூணாவது விஷயம் என்ன விஷயம்? என்ன விஷயம்? முக்கியமான விஷயம். அது என்னம்மா? பெண்களுக்கு தாலாட்டு படிக்க தெரியணும். பிள்ளைய தொட்டில போட்டு தாள ஆட்டணும்ல தெரியுமா? எங்க தெரியுது போலவளுக்கு. ஆனா என்ன இந்த காலத்து பெண்கள் எல்லாம் என்னம்மா தாலாட்டு பாட்டு எப்படி படிப்பாங்க தெரியுமா? எப்படி பாடுறாங்க? மாமே அடிச்சாலோ மல்லிகை பூ செண்டாலே, மாமே அடிச்சாலோ மல்லிகை பூ செண்டாலே, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ராரோ ஹரிஹரி ஹராரோ, ராரோ ஹரிஹரி ஹராரோ, ஹரிஹரி ஹராரோ, சித்தி அடிச்சாலோ செண்பக பூ செண்டாலே, சித்தி அடிச்சாலோ செண்பக பூ செண்டாலே, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ராரோ ஹரிஹரி ஹராரோ, ராரோ ஹரிஹரி ஹராரோ, ஹரிஹரி ஹராரோ, ஹரிஹராரோ, அம்மா பாட்டி அடிச்சாலோ பாலூட்டு சங்காலே, பாட்டி அடிச்சாலோ பாலூட்டு சங்காலே, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ராரோ ஹரிஹரி ஹராரோ, ராரோ ஹரிஹரி ஹராரோ, இந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஆமா தாலாட்டு பாட்டு படிக்க சொன்னா இப்படித்தான் படிப்பாங்க. இப்படிதான் இவங்க படிப்பாங்களோ? அதாவது ஆ, இந்த பாட்டையும் படிப்பாங்கன்னு நம்பக்கூடாது. அப்புறம் இவங்க படிக்காம யார் படிப்பா? என்ன செய்வ தெரியுமா? வீட்டுக்காரர் படிப்பாரோ? பிள்ளைய தொட்டில போட்டு சரி, நேரா இந்த அம்மா செல்ல எடுப்பா. செல்லை எடுக்கவும், செல்ல எடுத்து யூடியூப்ல போவாங்க. யூடியூப் உள்ள போகவும் யூடியூப்ல போய் நான் போய்கிட்டு இருக்காரு தாலாட்டு பாட்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணா போதும். நான் அடிச்சுட்டார்ல முத பாட்டு இந்த பாட்டு தான் வரும். மக்கள் செல்வம் மக்கள் செல்வம் மக்கள் செல்வம் 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 தான். செல்வம்னா செல்வம் தான். மக்கள் செல்வம் அடிச்சுட்டார்ல, தாலாட்டு பாட்டு அடிச்சாச்சு. அப்படியே அடிச்சிட்டாரு. அவரு போட்டு தூங்க போறாரா? ஆமா இல்லையே. அதாவது சரி, இந்த பாட்டு அடிச்சு நம்ம என்ன தெரியுமா செய்வா? என்ன செய்வா? பிள்ளை தொட்டில தூங்குதுன்னு சொன்னா ஆமா தொட்டில கீழே ஓடி நம்ம அந்த செல்ல வச்சுட்டு போயிருவா. தொட்டிலுக்கு அடியில வச்சிருவா. வச்சிருப்பியே நினைக்காத, சிரிப்பு தன்னாலே வருது. தொட்டிலுக்கு அடியில வச்சிட்டோம்னா உச்சா போயிட்டோம்னா என்னத்துக்கு அவன் செல்லு அம்பா போகுது. யூரின் மேட்டர் போட்டிருக்கு, பேம்பஸ் போட்டிருக்கு. ஆமா, அதை தாண்டியா கிள வரப்போகுது. மை காட். சரி, அப்ப இந்த அம்மா இந்த பாட்டை வச்சுட்டு அவ பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிருவா. அவ பாட்டுக்கு நாடகம் பார்க்க போயிருவா. பிள்ளை இந்த பாட்டை கட்டு அது பாட்டுக்கு தூங்கும். நல்லா தூங்குவான். முத பாட்டு இந்த பாட்டு வரும். சரி, ரெண்டாவது பாட்டு என்ன பாட்டு தெரியுமா வரும்? என்ன பாட்டு வரும்? உருளைக்கிழங்கு செல்ல கொட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கொடையில தூங்க போச்சு, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. இந்த காலத்து தாலாட்டு பாட்டு எப்படி இருக்கு பாத்தியா? உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் பேர்த்தம்பளம்னு இருக்கு. அதாவது இப்படி கேட்டதுல இந்த புள்ளிய உறங்குது. ஆமா, பிள்ளையா அப்படித்தானே. அந்த காலத்து மாதிரி ரோ 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 ரோன்னு போட்டு ஆட்டினா உறங்குமா? அந்த காலத்து மாதிரி இப்படி தாலாட்டு படுத்தாங்கன்னு வைங்களேன். என்ன ரா ரீ ரரி ரா ரா ரோ
பண்ணாங்கன்னா ஆமா தாலாட்டு பாடினவங்களுக்கு தான் தூக்கம் வரும், பிள்ளை தூங்காது. இருந்து கரகாக்களுக்கும் தூக்கம் வந்துடும், உங்களுக்கும் தூக்கம் வந்துரும்ல? வந்துரும்ல தூக்கம் வருதா? இப்போ வரும்ல. நான் 2 தாலாட்டு பாடினா அவ்வளோதான், அப்படியே தூண்ல இருந்துட்டு தூங்கிடுவீங்க. கண்ணை சொருவத்தானே செய்யுது, கண்ணை சொருவுது இல்ல. அப்போ உங்களுக்கும் கொஞ்சம் சூட்டா தாலாட்டு பாடினா தான் உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கும். ஆமா, அதாவது சரி, அந்த காலத்துல எல்லாம் ஆமா பாட்டி தாலாட்டு பாட்டு படிச்சாவன்னு சொன்னா என்ன பக்கத்து வீடு தாத்தா கொரண்டை போட்டு உறங்குவாரா. ஓ, பாட்டி வந்து தாத்தா கால் மட்டில் உட்காந்துக்கிட்டு தாத்தா கால் அப்படி நைஸா அமுக்கி விட்டு அப்படி அமுக்கி விட்டாருன்னா 4 தாலாட்டு பாட்டு தாத்தாவுக்கு படிச்சா, அடே அப்பா, தாத்தா காலு பாட்டி மடியில போட்டு சரி பாட்டி அப்படியே கால் அமுக்கி விட சிந்ததாம்பா, தாத்தா அப்படியே அசந்து தூங்க. சரி, எப்படி இருக்கும்? அழகா இருக்குமே, கற்பனை பண்ணி பாருங்க. அழகா இருக்கும். நீங்க கற்பனை உலகத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க நடக்கிறது தெரியாது. ஆமா, சரி, அதே போலவே நாகலோக வட்டணத்திலே கல்லூரணி ஆண்டவராலையும் தாயக வெட்ட முப்பிடாதியம்மா மாரியம்மா சந்தன மாரியம்மா அட்டகாளி 8 பேர்களையுமே அந்த நாகலோக வட்டணத்திலே எப்படி எழுத்துறீர்கள் தெரியுமா? எப்படி அம்மா? நாலு ஒரு மேனியுமா, நாலு ஒரு மேனியுமா, நாலு ஒரு மேனியுமா, 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 பொழுது ஒரு வண்ணமுமா, வண்ணமுமா, பொழுது ஒரு வண்ணமுமா, 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 ஒரு மேனியுமா, நாலு ஒரு மேனியும், பொழுது ஒரு மேனியுமா, 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 வண்ணமுமா, போடமா போடி சந்திரன் போவா வளர்ந்து வர முப்பிடாதி, வளர்ந்து வர முப்பிடாதி, சந்திரன் போ மாரியம்மா, மாரியம்மா நாகலோக வட்டணத்திலே ஆமா